ஹலோ டீம், நம்ம ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க பங்குகள் நம்ம போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ண போகிற சில முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ஹெல்மெட் பிராண்ட் ஸ்டட்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்துட்டு ஐபிஓக்குள்ளே வர போகிறாங்க. செபிக்கிட்ட டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓஎஃப்எஸ் மூலமாக வந்துட்டு அவங்க ஐபிஓக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வரப்போகிற முக்கியமான ஐபிஓக்குள்ளே இதுவும் ஒன்றா இப்போது இணைஞ்சிருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க எல்ஜி வந்துட்டு இப்போது ஐபிஓவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது ஸ்ட்ரட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்காங்க. கம்பெனியை பொறுத்தளவுக்கும் 77.9 லட்சம் ஷேர்ஸை வந்துட்டு ஓஎஃப்எஸ் வழியாக வந்துட்டு விற்க போகிறாங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ். ஏன்னா இவங்க 70+ கண்ட்ரிஸ் 70 ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரு கம்பெனி ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது ஒரு பெரிய இம்பேக்டை வந்துட்டு மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிக்ஷன் டெக்னாலஜிஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட அந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹியூஜ் மார்க்கெட் ஷேர் தாங்க. இப்போது ஒரு முக்கியமான கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் அப்டேட்டாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிக்ஷன் பொறுத்தளவுக்கும் அவங்க லைட்டிங் ப்ராடக்ட் அண்ட் அக்சசரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியான ஷைனிஃபை இன்னோவேஷன் இந்தியா லிமிடெட் கூட வந்துட்டு அந்த ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸாக அந்த கம்பெனி வந்துட்டு ஃபிலிப்ஸ் லைட்டிங் அப்படிங்கிற நேமில் இருந்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த கம்பெனி கூட இப்போது 50% ஜாயின்ட் வெஞ்சரில் வந்துட்டு இருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லைட்டிங் ப்ராடக்ட் அண்ட் அக்சசரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஓஎம் மேனுஃபேக்சரர். டிக்ஷன் பொறுத்தளவுக்கும் அவங்க ஆல்ரெடி வந்துட்டு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸான எல்இடி டிவி, வாஷிங் மிஷின், எல்இடி பல்ப்ஸ் அண்ட் டியூப் லைட், இந்த மாதிரி லைட் ரிலேட்டடான ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஈவன் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த எல்இடி லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அது டிக்ஷனுக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் கம்பெனி வந்துட்டு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறத இந்த கம்பெனியோட பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதனால் மார்க்கெட் இன்றைக்கி மட்டுமே நல்ல ஒரு 3% ஏற்றம் அப்படிங்கிறது டிக்ஷன் கம்பெனிக்கு கிடச்சிருக்குங்க. டிக்ஷன் பொறுத்தளவுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோனுக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஸோ வந்துட்டு ஏன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் ரீசெண்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்தாங்க அப்படின்னா நான் இதில் ஒரு சின்ன அக்குமுலேஷன் அப்படிங்கிறத டெஃபினட்டாக பண்ண தான் போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் நம்ம கேஷ் ஆன் அகாடமி சேனலில் இருக்கிற அந்த ஹார்மோனிக் அனாலிசிஸை வாட்ச் பண்ணிவிட்டு அந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இன்றைக்கி மார்க்கெட்டையே புரட்டி போட்ட ஒரு நியூஸ் அப்படின்னா இந்த ட்ரம்ப்போட ரீசன்ட் டாரிஃப் அப்டேட் அகெயின்ஸ்ட் வந்துட்டு இம்போர்ட்டட் கார்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 25% டாரிஃப் அப்படிங்கிறது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம ரீசெண்டாக இருக்கிற கிட்டத்தட்ட 15+ கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய நெகட்டிவாக இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ரியாக்ட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. மேஜராக வந்து டாடா மோட்டார் ஷேர் வந்துட்டு கீழே விழுந்திருந்தாங்க. அதை பற்றி நம்ம மார்னிங் நியூஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் இவங்க அலுமினியம் ரிலேட்டடான ப்ராடக்ட் இம்போர்ட்ஸ்க்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 25% டாரிஃப் டியூட்டியை வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு கனடா, மெக்சிகோ, சைனா இந்த மாதிரி இம்போர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க விதிச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஆல் கார் மேக்கர்ஸுக்கும் வந்துட்டு 25%, அதாவது இம்போர்ட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ உள்நாட்டிலே தயாராகிற காசுக்கு வந்துட்டு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை அப்படிங்கிறதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்தியா போன்ற கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நெகட்டிவாக நியூஸாக தான் வந்திருக்கு. இது பெரிதளவுக்கு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சாத்தியமே எதுவுமே கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைமாக ரெக்கவர் ஆகக்கூடிய நியூஸ் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தென் அடுத்ததாக வந்துட்டு திலீப் பில்டிகான் அப்படிங்கிற ஷேர் பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு 2631 கோடியில் வந்துட்டு பிஎஸ்என்எல் கேட்டிருந்து நல்ல ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ரீசெண்டாக பிஎஸ்என்எல் வந்துட்டு நிறைய கம்பெனிஸுக்கு ஆர்டரை கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் என்சிசிக்கு நல்ல ஒரு ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. பில்டுகானோட இந்த ஆர்டர் பொறுத்த அளவுக்கும் இவங்களுக்கு என்சிசி கம்பெனிக்கு கொடுத்த சேம் அதே வந்துட்டு டிசைன், பில்ட் அண்ட் ஆப்ரேஷன் மாடல் ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆன மெயின்டெனன்ஸ். ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ரீஜன் வந்துட்டு இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பிஎஸ்என்எல் வந்துட்டு ரீசெண்டாக நல்லாவே அவங்க டெவலப்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது மற்ற டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பிஎஸ்என்எல் அவங்களோட நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத.
ஓகேங்களா. இந்த அடுத்தா வந்துட்டு ஜாகில். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நிறையா உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் நான் அப்டேட் கிடச்சிருக்கு. கம்பெனி வந்துட்டு புதுசாக ஒரு 22.85 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு மொபைல்வேர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 26% ஸ்டேக்கை வந்துட்டு இவங்க இப்போ கைப்பற்றுறாங்க. ஸோ இது வந்துட்டு ரீசெண்ட் டைமாக ஜாகிலோட ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. கம்பெனி தரப்பில் வந்துட்டு நல்ல அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜாகில் பொறுத்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட் கரெக்ஷனில் நல்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஜோனை வந்துட்டு இன்னும் ரீச் பண்ணலை. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஹார்மோனிக் அனாலிசிஸ் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கும் நம்ம பண்ணி தான் வச்சுருக்கோம். இன்னொரு வீடியோவில் வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட கம்ப்ளீட் ஹார்மோனிக் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நல்ல ஜோனில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மால் கேப் பங்கு. ஸோ இதுவும் வந்துட்டு ஷார்ட் டைமில் எந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இல்லைனாலும் லாங் டைமில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஃபியூச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பங்குக்கு இருக்குது. நம்ம இதையும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். தென் அடுத்ததாக வந்துட்டு மதர்சன், இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமாக வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்த பங்கு லாஸ்ட்டு ஒரு 6 மந்த் கரெக்ஷனில் நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎல்எஸ்ஏ வந்துட்டு ஸ்டாக்குக்கு ஒரு புல்லிஷான ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இயர்லியர்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் அது ரெக்கவருக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பெனி தரப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 இயர்ஸில் கம்பெனி வந்து டபுளாக கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லலை, சிஎல்எஸ்ஏ வந்துட்டு அவங்களோட அனலைசிஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஸ்டாக் ரொம்பவும் ஒரு பாசிட்டிவான மொமெண்டமில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னுமே வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு சின்னதாக அக்குமுலேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, மதர்சன் ஒயரிங்கையும் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையா, ஆல்ரெடி இந்த ஸ்டாக் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு நம்ம பேசிதாகணும், இந்த பிஎஸ்சி ஷேர். ஸோ பிஎஸ்சி ஷேர் வந்துட்டு இப்போதைக்கு போனஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்டாக்கில் நடக்கும்போது அந்த ஸ்டாக்கு பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் பிஎஸ்சி ஷேர் வந்துட்டு இப்போ இருக்கிற ரீசன்ட் கரெக்ஷனில் நல்ல ஜோனில் இருக்காங்க. சின்னதாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஹியூஜான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம திரும்ப இந்த பங்கை வந்துட்டு கன்சிடரே பண்ண முடியாத லெவலுக்கு மேலே போயிடும். அதனால் எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு இல்லை நான் எஸ்ஐபி வழியாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் ஸ்டாக் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சியும் ஒரு ஸ்டாக்கு தான். ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்துட்டு இந்த மேக்ஸ் ஃபினான்ஷியலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2% வந்துட்டு சர்ஜாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு 399 கோடியில் வந்துட்டு ஒரு பிளாக் டீல் அப்படிங்கிறது கம்பெனியில் நடந்திருக்கு. ஸோ மேக்ஸ் ஃபினான்ஷியல் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி பிளாக் டீல் அப்படிங்கிறது நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். இந்த ஒரு பிளாக் டீல் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 35.8 லட்சம் ஷேர்ஸ் வந்துட்டு கைமாறி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பர் ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1112 ரூபாங்கிற ப்ரைஸில் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்தளவுக்கு வந்துட்டு மேக்ஸ் வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் வந்துட்டு ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. 1.59 ஸ்டேக்கை வந்துட்டு ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸ் ஃபினான்ஷியலில் வந்துட்டு இப்போதைக்கு வாய்ப்புங்கிறது இல்லை. ஸோ திரும்ப வந்துட்டு நமக்கு வாய்ப்புகள் வரும்போது நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு மேலே போகிற பங்குகளை நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்ம சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனால் ஸ்டாக் வந்துட்டு நல்லாவே புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸோ என்னதான் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தாலும் நம்ம ஒரு லெவலை கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு லெவலை மார்க் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு பொறுமையாக இருங்க. நம்ம ஹார்மோனிக் அனாலிசிஸில் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெக்கவரி வரும், ஒரு சின்ன ஒரு இறக்கம் வந்து ரெக்கவரி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அங்கே கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்ததாக அதானி பவர்லேருந்து ஒரு முக்கியமான நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பங்களாதேஷுக்கு வந்துட்டு அகைன் அவங்க எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு இந்த பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு வந்துட்டு அதானி நிறுவனத்துக்கு சரியான டியூ வந்துட்டு சரியான டைமில் ப்ரொவைட் பண்ணல. இன்னும் அன்பெய்ட் டியூ நிறைய இருந்தனால இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு மினிமமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த மினிமம் டியூஸையும் வந்துட்டு அவங்க பே பண்ணனால எகைன் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கம்பெனி தரப்பில் வந்து ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆட் அட்வான்டேஜ், இது அதானி பவருக்கும் ஆட் அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதனால் ரெவன்யூ கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பார்வை கட்டிய முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டெஃபினட்டாக இது உங்களோட போர்ட்ஃபோலியோவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.